ட்ரம்ப் அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டாரு. இப்படி வின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உலக அளவில் பல மாற்றங்களானது இவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமே நிகழ ஆரம்பிச்சிருக்கு. இதுல ரெண்டு தரப்பை நம்ம முக்கியமா பார்த்தாகணும். ஒன்று, ரஷ்யா உக்ரைன் போர்ல ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும். இன்னொன்று, இந்தியாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுவில் நிறைய நல்லுறவுகள் இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் இன்டைரக்டா பல விதங்கள்ல இந்தியாவுக்கான ப்ரெஷர் இந்த ட்ரம்ப்போட இரண்டாவது ஆட்சிக்கு அப்புறமா இப்போ நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு வீடியோவை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பதிவு ரஷ்யா உக்ரைன் போர், ட்ரம்ப்போட ஆட்சி ஜனவரிக்கு அப்புறமா என்ன விதத்தில் மாறப்போகுது. ரெண்டாவது வீடியோவில் இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா இந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ரஷ்யா உக்ரைன் போர் ட்ரம்ப்போட ஆட்சிக்கு அப்புறம் என்ன மாதிரி மாறப்போகுதுன்றதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களா இருக்கேன் தம்பு கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். இரண்டாவது முறையா அமெரிக்காவோட அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் ஆட்சியை இப்போ பிடிச்சிருக்காரு. அதிபர் ஆகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கு. ஜனவரி மாசம் 20ஆம் தேதி அபிஷியலா ஒட்டுமொத்த அதிகாரம்ன்றதும் இவரோட கைகளுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த அதிகார மாற்றம், பவர் டிரான்ஸ்பர்ன்றதுக்கு தேவையான நடவடிக்கைகளை அமெரிக்காவோட அரசாங்கம் இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்து இந்த அபிஷியல் பவர் டிரான்ஸ்ஃபார்ம் டீம்ன்றது உருவாக்கப்பட்டு இதுக்கு அடுத்த கட்டமா ட்ரம்ப் அவர்களோட அந்த டீம் கிட்ட இந்த ஒட்டுமொத்த பதவிகளானதும் அவங்களோட மினிஸ்டர்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே அவங்களோட அதிகாரன்றது ட்ரம்ப்போட ஆட்சிக்கு கீழே கொடுக்கப்படும். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல இந்த உலகத்துல பல முக்கியமான சம்பவங்கள் நடக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தான். ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே இதை பத்தி ரொம்ப அதிகமா பேசிட்டு இருந்திருப்பாரு. நான் ஆட்சியில இருந்திருந்தா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது நடந்தே இருக்காது. எனக்கு ஜெலன்ஸ்கி கிட்டையும் நல்ல நட்புறவானது இருக்கு, ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் கிட்டையும் நல்ல நட்பானது இருக்கு. இந்த ரெண்டு தரப்பையும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாகவே அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்க அந்த பிரச்சனையை என்னால முடிக்க வச்சிருக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இப்ப இருக்கக்கூடிய பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த போரை எந்த அளவுக்கு அவங்களால பெருசா நடத்த முடியுமோ, ஆயுத உதவிகளை மட்டுமே கொடுத்து எந்த அளவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பெருசா நடத்த முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆட்சிக்கு வந்தா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஏன் 24 மணி நேரத்தில் கூட என்னால இந்த யுத்தத்தை நிறுத்த முடியும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்போ அபிஷியலா அவர் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆக போகுது. இவர் சொன்ன மாதிரி 24 மணி நேரத்தில் அந்த போரை நிறுத்த முடியுமானா கண்டிப்பா முடியாது. முதல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன? ஏன்னா உலகத்தில் இருக்க பல நாடுகள் இன்க்ளூடிங் ரஷ்யா உட்பட ட்ரம்ப் இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு சில வகையில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்புக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் இந்த போரில் சமாதானம் ஏற்படுறதுக்கு என்ன வழிகள் இருக்கும், உக்ரைனை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் என்ன வழியில் இந்த இடத்துல சமாதானத்தை கொண்டு வர முடியுமோ அதுக்கு உக்ரைன் ஆதரவு தரும்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த். அதிகாரத்தின் மூலயமாகவும் பலத்தின் மூலயமாகவும் அமைதி அடையிறதுக்கான வழிகள் இருந்தால் அதையும் அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவணும். அந்த வழியிலையும் உக்ரைனுக்கான அமைதியை கொண்டு வரதுக்கு அமெரிக்கா முயற்சிக்கணும்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்க விதம் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரஷ்யாவோட ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் அஃபென்சிவ்ன்றது உக்ரைனால கண்ட்ரோல் பண்ண முடியாத ரேட்டில் நடந்துட்டு இருக்கு. என்னைக்கு கர்ஸ்க் இன்வேஷன் ஒன்று பண்ணாங்களோ அன்னைக்கே உக்ரைனுக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக நம்மளால் இந்த போரை ரொம்ப நாளைக்கு நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவல் சினாரியோக்கு வருவோம். ட்ரம்ப் அவர்கள் ஜனவரி மாதம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். ஒயிட் ஹவுஸில் அஃபிஷியலாக அவரோட பணிகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அமெரிக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய போர்களில் ஒரு முக்கியமான போராக நடந்துட்டு இருக்க இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் டைரக்ட் இன்வால்வ் ஆகாங்களா, இல்லை வேற ஏதாச்சும் பாசிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கா? நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் எந்த அளவுக்கு பதட்டப்படும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாட்டோ நாடுகள் என்ன விதமான படபடப்புக்கு உள்ளாவாங்க, இந்த ரஷ்யா உக்ரைன் போர் எப்படி நிற்கும்ன்றது. எக்ஸாக்டாக அதே மாதிரி சில சம்பவங்கள் தான் இந்த இடத்துல நடக்க போகுது. முதல்ல அமைதி பேச்சுவார்த்தைக்கான வழி என்னென்ன? அக்டோபர் மாசத்துல கூட ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரமாட்டோன்னு எதையுமே சொல்லலை. உக்ரைனில் இருக்கக்கூடிய ரஷ்யர்களுக்கு பாதுகாப்பு வேணும். ரஷ்ய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகள், அதாவது இப்போ நாங்கள் பிடிச்சிருக்க இந்த போரில் ஜெயிச்சு நாங்கள் பிடிச்சிருக்கக்கூடிய இந்த பகுதிகளை ரஷ்யாவோட கண்ட்ரோல்லே விட்டுறணும். கிரீமியாவை திரும்ப கேட்குறதோ இல்லை ரஷ்யாவால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இருக்க அந்த பகுதிகளை திரும்ப கேட்குறதோ உக்ரைனோட பேச்சுவார்த்தை இல்லை உக்ரைனோட அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோன்னு முதல் பாயிண்ட்லேயே அதை தெளிவாக முடிச்சிட்டாரு. நிலங்களை திரும்ப கொடுக்கறதுன்னா அந்த பேச்சுக்கே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இது ரஷ்யாவோட ஒரு டிமாண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மெயினான ரெக்வஸ்ட் என்னன்னா,
நாட்டோவில் என்னைக்குமே சேரவே கூடாது. நியூட்ரலான ஸ்டாண்ட் எடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக நாட்டோவில் உக்ரைன் சேரக்கூடாதுன்ற அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை உக்ரைன் ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உடனடியாக இந்த இடத்துல சீஸ்ஃபயரை கொண்டு வரோம். அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிறது வேற, சீஸ்ஃபயர்ன்றது வேற. சீஸ்ஃபயர்ன்றது ஒட்டுமொத்தமாக யுத்தத்தை முடிக்கிறது கிடையாது. ரெண்டு தரப்பும் ஒரு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நீ இதுக்கப்புறம் அடிக்கக்கூடாது, நானும் இதுக்கப்புறம் அடிக்க மாட்டேன். இந்த இடத்துல ஒரு சீஸ்ஃபயர் ஏற்படுத்திட்டு பேரலா அந்த பக்கம் நெகோசியேஷன் டேபிளில் உட்காந்து ரெண்டு பக்கமும் சரிக்கு சமமாக உட்காந்து இதை நீ பண்ணு, இதை நான் பண்ணு நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை. ஸோ இந்த இடத்துல நீ நாட்டோவில் சேர மாட்டேன்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், அஃபிஷியலான அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா உடனடியாக நான் சீஸ்ஃபயர் கொண்டு வரதுக்கு தயார்னு அதையும் சொல்லிட்டாங்க. அதோட சேர்த்து உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்துக்காக ரஷ்யா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியே கேட்டிருந்தாங்க. இப்போ அப்படியே அமெரிக்காவோட பக்கம் வருவோம். அமெரிக்காவுக்கு உக்ரைன் போரில் பெருசாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே. ஏன்னா தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை ஹேண்டில் பண்ணதுக்கும் மேபி ட்ரம்ப் வருங்காலங்களில் இந்த போரை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே வேணாம். பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தப்பை இந்த இடத்துல ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பாக பண்ண மாட்டார். அதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு பொலிட்டிஷியனுன்றதையும் தாண்டி பக்கா ஒரு பிஸ்னஸ் மேன். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா பிஸ்னஸ் மேன். தேவையில்லாமல் அமெரிக்காவோட டாலர்ஸை கொண்டு வந்து பல பில்லியன் கணக்கில் இங்கே யாரோ ஒரு நாட்டுக்கு கொடுக்கறது கண்டிப்பாக உதவ மாட்டார். கண்டிப்பாக அதை பண்ணவும் மாட்டார். நாட்டோன்ற ஒரு அமைப்பு எந்த அளவுக்கு முக்கியம், நாட்டோ எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிப்பட்ட நாட்டோ கூட்டமைப்புலேயே அந்த 2% ஜிடிபியில் நீ எனக்கு ஒதுக்கலைன்னா நான் எதுக்கு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நேரடியாக கேட்ட ஒரு மனுஷன். ஸோ இந்த மாதிரி அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ன்ற அந்த ஒரு கான்செப்டில் அவர் இருக்கிறப்போ கண்டிப்பாக இந்த உக்ரைன் போருக்கு உதவவே மாட்டார். வரப்போர் வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் முக்கியமான பல முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்குது. மெயினாக எங்களோட ஸ்ட்ராட்டஜியானது எதை நோக்கி போகுன்னுட்டு சில ஹிண்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணார்னா முதல்ல அவர் எடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்? ஆயுத உதவிகளை முதல்ல கட் பண்ணுவாங்களா? ஆயுதங்களை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டோம்னு முதல் ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லுவாங்களா? அது கண்டிப்பாக கிடையாது. உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களோட எண்ணிக்கை குறையும், ஆனால் உதவின்றது முற்றிலும் நிறுத்தப்படாது. உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள் ஒரு நாளைக்கு தோராயமாக ஒரு 100 மில்லியன் அளவுக்கு உள்ள போகுதுன்னு வைங்க. அதை சரிக்கு சரியாக பாதியாக குறைக்கிறது, இல்லை அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் குறைக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உதவிகளை ஃபஸ்ட்டு குறைப்பாங்க. அப்படி குறைச்சது மட்டும் இல்லாமல் நேரடியாக உக்ரைனையும் ரஷ்யாவையும், உக்ரைனோட தலைவர்களையும் ரஷ்யாவோட தலைவர்களையும் கூட்டு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட வைப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆல்ரெடி ஜெலன்ஸ்கி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, கிரீமியாவை தவிர்த்து இல்லை கிரீமியாவை உக்ரைன் கிட்ட ஒப்படைக்காத எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு. அப்போ ட்ரம்ப் சொன்னால் ஜெலன்ஸ்கி கேட்டுருவாரா? ட்ரம்ப்போட கவர்மெண்ட் சொல்கிறத உக்ரைனோட கவர்மெண்ட் கேட்டுருமா? எப்படி கிரீமியா இல்லாத ஒரு பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் வருவாங்க? நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். இந்த இடத்துல ஆல்ரெடி ட்ரம்ப் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, லேண்ட் ஃபார் பீஸ். இது என்ன தெரியுமா? அமைதிக்காக நம்ம சில நிலங்களை இழந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு அமைதியை கொண்டு வரதுக்காக உக்ரைனோட டெரிட்டரியை ரஷ்யாவோட கைகளில் கொடுக்கறது. இப்போ ஆல்ரெடி ஆக்குபை பண்ணி வச்சிருக்க இந்த 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் அளவு சம்திங் நிலம், அந்த அளவுக்கான பகுதிகளை ரஷ்யாவோட கண்ட்ரோல்லையே விட்டுட்டு அதிகமாக ரஷ்யர்கள் வாழக்கூடிய பகுதியையும் அவங்க கிட்டேயே கொடுத்துட்டு மிச்சம் இருக்க பகுதிகளை உக்ரைனோட கண்ட்ரோலில் வைக்கிறது தான் இந்த லேண்ட் ஃபார் பீஸ்ன்ற அந்த ஒரு கான்செப்ட். இதில் உக்ரைனை விட அமெரிக்கா ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. இந்த ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே நிலங்களை ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டு இப்போ இருக்கக்கூடிய உக்ரைனை காப்பாற்றுறது. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு எல்லாத்துக்குமான பதிலை கொடுத்துரும். ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்னா கண்டிப்பாக ஒரு அமைதி பேச்சுவார்த்தையானது நடக்க போகுது. இப்படி நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் இப்போ ரஷ்யா அனெக்ஸ்டு கிரீமியாவும் ரஷ்யன் கண்ட்ரோல்டு டெரிட்டரி, உக்ரைனுக்குள்ளே ரஷ்யாவால் கையகப்படுத்திட்டு இருக்க அந்த பகுதிகளும் கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கே போக போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேணாம். இல்லை இதையும் மீறி ஏதாச்சும் ஒரு அதிசயம் அந்த இடத்துல நடக்கணும்னா ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் மட்டும்தான் ஒரே வழி. இதை வந்து ரஷ்யா பண்ணுவாங்க, இல்லை ரஷ்யா தான் உக்ரைன் அடிக்கிறதுக்கு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து பேசிட்டு இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. இப்போதைக்கு இந்த போரை முடிக்கணும், இல்லை இப்போதைக்கு இந்த யுத்தமானது அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்கணும்னா ரஷ்யா இப்போ பண்ணுற நடவடிக்கைகளை நிறுத்தினாலே போதும். ஆனால் ஜெலன்ஸ்கியோட ஈகோவை நம்ம அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா 2.5 வருஷமாக நான் சரண்டர் ஆக மாட்டேன், 2.5 வருஷமாக உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்கிட்டையும் உதவிகளை வாங்கி இவ்வளவு நாள் நான் காப்பாற்றினா அந்த ஒரு மரியாதையை, இல்லை இவ்வளவு நாள் காப்பாற்றினா என்னோட பகுதிகளை அவ்வளோ சீக்கிரம் நான் ரஷ்யா கிட்ட விட மாட்டேன்னு ஒட்டுமொத்த ஒரு வைடர் வாரா இதை மாற்றணும்னு அவர் நினச்சார்னா கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் ஆனது நடக்கும். ஒன்று
ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே நடக்கும், இல்லையா கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே நடக்கும். ஒன்று இவரை விக்டிமாக காமிச்சிக்கிட்டு என்ன அடிச்சிட்டாங்கன்னு மற்ற நாடுகளே இந்த போருக்குள்ளே அவர் இழுப்பார். அப்படி இல்லையா ரஷ்யாவோட ஈகோவை ட்ரிகர் பண்ணி கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன்கேஸ் அடிக்கப்பட்டுச்சுன்னா அது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டராக மாறும். அந்த மாதிரி டைமில் ரஷ்யாவை தேவையில்லாமல் சீண்டி ரஷ்யா உள்ள வரப்போ மற்ற நாடுகளை இழுத்து ஒரு பெரிய வைடர் வாராக மாறுறதுக்கான அந்த முயற்சிகளையும் மேபி ஜெலன்ஸ்கி எடுக்கலாம். ஜெலன்ஸ்கி மட்டும் இல்லை, ரஷ்யாவும் இன்கேஸ் இந்த அமைதியை ரஷ்யா விரும்பாமல் இருந்தாங்கன்னா அவங்களும் அதை எடுக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரஷ்யா இந்த சீஸ்ஃபயர் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைம் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை புத்தினோட ஒவ்வொரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கணும்னா என்ன பண்ணணும், எங்களுக்கு என்ன தேவை, உக்ரைனுக்காக நாங்கள் என்ன பண்ண விரும்புகிறோன்றத அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் இந்த இடத்துல வருதுன்னா மோஸ்ட்லி அது உக்ரைனாலேயோ இல்லை உக்ரைன் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸாலேயோ இந்த இடத்துல ரஷ்யாவிலேயோ இல்லை உக்ரைனாலேயோ பண்ணப்படும். அதை ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். நான் இது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது. இது வரைக்கும் உலகத்தில் ஏற்பட்ட பல பேரழிவுகள், மேன் மேட் வார்ஸ், மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த போர்களானது ஒவ்வொரு சிங்கிள் பர்சனோட ஈகோவுக்கு பின்னால் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. வரலாறுகளை நம்ம கொஞ்சம் திருப்பி பார்த்தனாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த தனி ஒரு மனிதனோட அந்த கோபமும் தனி ஒரு மனிதனோட அந்த ஈகோவும் இந்த உலகத்தை அழிவுகளுக்கு உள்ளாக்க பல தடவை முயற்சி பண்ணியிருக்கின்றது. ஸோ அதே மாதிரி ஒரு நிலைமை இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் வராமல் இருக்குன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த யுத்தமானது முடியணும். மேபி ட்ரம்ப் சொன்னதை செய்கிறாருன்றதை நம்ம வரப்போகிற பதிவில் பார்ப்போம். அண்ட் அடுத்த வீடியோக்கு எல்லாரும் ரெடியாக இருங்க. இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா இந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்தியாவுக்கு வரப்போகிற பிரச்சனையும் நம்ம அந்த பதிவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.